ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் சீரிஸோட 3வது சீசன்ல 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜப்பான்ல யக்கிகோ அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை பண்ணுனது ஹீரோ தான் சொல்லி ஜப்பான் போலீஸ் ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்காங்க. வெறும் சந்தேகத்தை மட்டுமே வச்சுட்டு நீங்க இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கோல்டன் டைம் டீம் போய் அவங்க கிட்ட இருந்து ஹீரோவை எப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு வர சமயத்துல இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஜின்னோட கசின் ஜப்பானுக்கு டூருக்கு வந்தவ ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்துறதுக்காக இவங்க டீமா கிளம்பி போறாங்க. கூடவே ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துனாங்க அப்படிங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கங்ஜோ தான் அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசும்போது பின்னாடி தண்ணி ஊத்துற சத்தமும் மூங்கிலாம் தட்டுற சத்தமும் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதை கேட்டுட்டு ஹீரோ உடனே இது வந்து ஷீஷி ஓடோசி அப்படிங்கிற ஒரு பழைய ஜாப்பனீஸ் வாட்டர் மில் டெக்னிக் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றான். அப்போ அவனோட கை மணிக்கட்டுல டாட்டூ போட்டிருக்கிறத கங்ஜோ கவனிக்கிறா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாட்டூ எல்லாம் போடலையே, இப்ப ஏன் போட்டிருக்கான் அப்படின்னு சந்தேகமா பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஊர்ல டாட்டூ போடுறது சாதாரணமான விஷயம், ஜப்பான்ல டாட்டூ போடுறது சாதாரணமான விஷயம் இல்ல. அங்க கொஞ்சம் ஆபத்தான கேங்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரி டாட்டூ எல்லாம் போடுவாங்க. அதை ஒரு மாதிரி சந்தேகமாவே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் அவன் ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தையை தான் டாட்டூவா போட்டிருக்கான். நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கில்லரை காமிச்சாங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட் யக்கிகோவை கொலை பண்ணானே, அந்த கில்லரும் அதே டாட்டூவை தான் போட்டிருந்தான். அதே டாட்டூவை தான் இங்க ஹீரோவும் போட்டிருக்கான். என்ன விஷயம்னு தெரியல. இதை இவ இப்படி சந்தேகமா பாத்துட்டு இருக்கும் போதே அங்க தேடிட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. இவ இந்த விஷயத்த சொல்லவும் பெட்ரோல் போலீஸ் எல்லாமே ஜப்பான்காரங்க தானே, அவங்களுக்கு எல்லா ஏரியாவும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கிராமத்துல 7 வீட்டுல அந்த வாட்டர் மில் செட்டப் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே ஹீரோ பழைய டீம் லீடர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்க அந்த இடத்துக்கு போங்க, நீங்க இந்த இடத்துக்கு போங்க, நீங்க போய் அங்க சர்ச் பண்ணுங்க, நம்ம எல்லாம் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு வீடா சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் கிளம்பி போய் ஆளுக்கு ஒரு வீடா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க அந்த கசினை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கான்னு தெரியல. கை காலு வாய் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு லெஃப்ட் சைட்ல திரும்பினா அந்த ஹோம் ஸ்டே ஓனரோட பொண்ணோட டெட் பாடி இருக்கு, ரைட் சைட்ல திரும்பினா இவ ஃப்ரெண்டோட டெட் பாடி இருக்கு. எதிர்த்தாப்புல யாரோ ஒரு லேடியை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த அம்மாவும் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல. தரப்பூரம் பிளாஸ்டிக் கவரை பிரிச்சுதான் அது மேல இவங்களை போட்டு வச்சிருக்கான். அந்த கவர் ஃபுல்லாவே ஒரே ரத்த கரையா இருக்கு. இந்த பொண்ணு பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் வரான். இவனோட பொண்ணு பேரு மரியா. இந்த கசனையுமே அவன் மரியா மரியான்னு தான் சொல்லி கூப்பிடுறான். ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து அவ மேல போட்டு விட்டு, இது என் மரியாவோட ட்ரெஸ், நீ போட்டுக்கோ, நீ என் பொண்ணா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஹாப்பி ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்கு பிடிச்ச சமையல சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஏதோ சமைச்சிட்டு இருக்கான். என் பொண்ணு எதனால செத்தா தெரியுமா, அவளால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லவே முடியாது, அப்பா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற வார்த்தை மட்டும் அவ வாயில இருந்து வரவே வராது. அவ்வளவு கஷ்டமான வார்த்தையா என்ன, அவளால ஏன் அதை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க காய்கறியவே கொலை பண்ற மாதிரி தான் கட் பண்ணிட்டு இருக்கான். இவ இங்க பார்த்து பயந்து போய் கத்திட்டு இருக்க, ப்ளீஸ் என்ன விட்டுடு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ என் பொண்ணு, நாம இனிமே ஒன்னா சேர்ந்து ஹாப்பி ஃபேமிலியா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். இங்க இவங்க ஒரு வீடா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த வீட்லயுமே யாரும் கிடைக்கவே இல்ல. கடைசியில ஒண்ணு கூடி இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜாப்பனீஸ் டிடெக்டிவ் சக்கரா இருக்கான்ல, அந்த ஆள் அவரோட டீமோட நேரா அந்த இடத்துக்கு வரான். இந்த ஆள் எதுக்குடா இங்க வரான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இவங்க ஒரு வீட்டுல போய் சர்ச் பண்ணாங்க இல்லையா, அதுதான் அந்த கில்லரோட வீடு நினைச்சிட்டு அந்த வீட்டோட ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. இந்த மாதிரி அத்துமீறிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் விசாரிக்க வந்திருக்கான். இந்த ஆளுக்கு கொரியன்ஸையே பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இதுல இப்படி ஒரு கொரியன்ஸ் டீமே, அதுவும் இவனுக்கு பிடிக்காத ஹீரோவை வேற கூட கூப்பிட்டு இப்படி வில்லேஜ் பூரா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்ப அந்த ஆள் வந்து சத்தம் போடுறான், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நீங்க இங்க தங்கி இருக்க டூரிஸ்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களும் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அதனால அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன், அது பிராங்க் காலா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜூக்கி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு கத்திடுறாரு. ஆக்சுவலா இந்த ஆளு ஜாப்பனீஸ்ல பேசுறான், அவங்க கொரியன்ல பேசுறாங்க. இவங்க 2 பேர் பேசுறதையும் நடுவுல நின்னுட்டு அந்த கன்சல்டன்ட் ஆபீசர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனாலும் இவன் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. நீ வேணும்னே தானே இதெல்லாம் பண்ற, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கொடுத்துட்டேன். அப்பவும் நீ என்கிட்ட சண்டை போடுறது மட்டுமே குறியா வச்சுட்டு நீ வேணும்னே என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க. நீ ஒரு டிடெக்டிவ் தானே, ஒரு டிடெக்டிவ் அவனாவே முடிவு பண்ணிடக்கூடாது வந்தது பிராங்க் காலா இல்ல நிஜமான காலான்னு சொல்லி. முதல்ல அது பிராங்கா நிஜமான செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லணும் அப்படின்னு அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இவன் அவனோட டீமை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறான். அந்த சமயத்துல பார்க் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்றான். ஆக்சுவலா இந்த ஹாட் ஸ்பிரிங் வில்லேஜ் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். டூரிஸ்ட் ஸ்பாட்னா நெட்ல அதை பத்தி கண்டிப்பா இருக்கணும் இல்லையா. நெட்ல தேடி பார்க்கும்போது இந்த வில்லேஜை பத்தி 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய டூரிஸ்ட் கைடு மேப் ஒன்னு கிடைக்குது. அந்த மேப்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சமயத்துல இந்த வில்லேஜ்ல 2 ஹோம் ஸ்டே மட்டும் தான் இருந்திருக்கு. அதுல ஒரு ஹோம் ஸ்டேல மட்டும் தான் அந்த வாட்டர் மில் செட்டப்பும் இருந்திருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டை வேற யாரோ ஒரு ஓனர் விலைக்கு வாங்கிட்டாங்க. விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பேரையே மாத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், பேர் என்ன அப்படிங்கறதையும் இன்ஃபார்ம் பண்றா. இப்ப இவங்க தேடிட்டு இருந்த அந்த 7 வீட்டுல இன்னும் பாக்கி இருக்கிறதும் அந்த ஒரு வீடு தான் அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருதா. உடனே அந்த வீட்டோட ஓனர் பேர் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல சுசுகின்ற பேர் தான் சொல்லியிருப்பா. ஆனா உண்மையிலேயே அந்த ஆளோட பேர் சுசுகி கிடையாது, தப்பான பேரு வந்து சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனாலதான் இவங்க தப்பான வீட்டை போய் செக் பண்ணிருக்காங்க. அவனோட பேரு வேற என்னமோ. அவனோட டீடைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் இந்த வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கான். அவன் இப்பவும் சிங்கிளா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. கண்டிப்பா இவன் தான் அந்த கில்லரா இருக்கணும்னு இவங்க எல்லாருக்குமே உள் மனசு சொல்லுதா. அதனால அந்த வீட்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கசினோட அம்மா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போனை எடுக்கலன்னதும் இவங்க நேரா ஜின்னுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்துல ஜின் இந்த விஷயத்தை எப்படியாவது மறைக்கணும்னு தான் ட்ரை பண்றான். ஆனா அவனால மறைக்க முடியல. எல்லா
எல்லா உண்மையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான். பாவம் அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த கில்லர் இருக்கிறது பேஸ்மெண்ட்ல போல இருக்கு. நம்ம டிடெக்டிவ் டீம் எல்லாம் அந்த வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க சென்சார் வச்சிருப்பான் போல. யாரோ உள்ள வந்திருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரியுது. அங்க அலாரம் அடிக்குது. உடனே இவன் கடகடன்னு அந்த ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வெளியில வந்துடுறான். இவங்க வந்து கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கதவை திறந்துடுறான். யார் நீங்க, என்ன வேணும், எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா கேக்குறான். இவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கா, எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணை கொலை பண்றேன்னு சொல்லியிருக்கான், அதனால அந்த பொண்ணை தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னதும், எது பொண்ணுக்கு ஆபத்தா, வாங்க வாங்க வந்து தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட்டுடுறான். அவங்களும் வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அந்த பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன், அந்த பொண்ணு போன் பண்ணப்போ சொல்லியிருப்பா இல்லையா, இங்க இவனோட ஃபேமிலி போட்டோ ஒண்ணு இருக்கு, அதுல அவனுடைய பொண்டாட்டி பொண்ணோட முகத்தை வேற ஒருத்தவங்களுடைய போட்டோ ஒட்டி மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த போட்டோ கூட இங்க இல்ல. ஆனா அவன் நிறைய கேமராவும் நிறைய போட்டோஸுமா மாட்டி வச்சிருக்கான். அது எல்லாமே அங்க வந்து கெஸ்டோட போட்டோவா இருக்கு. ஆனா கங்ஜோ போன்ல கேட்டிருப்பா இல்லையா, தண்ணி அப்புறம் மூங்கிலோட சத்தம், அந்த வாட்டர் மில்லோட செட்டப் அங்கதான் இருக்கு. எனக்கு உள் மனசு சொல்லுது அந்த பொண்ணு பேசினது இங்க இருந்துதான் அப்படின்னு சொல்லி. அதனால இவங்க டைரக்டா அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் கிட்டே போய் கேட்டுடுறாங்க. ஆமா, உங்களுக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, நிறைய போட்டோ வச்சிருக்கீங்க, ஏன் உங்க ஃபேமிலி போட்டோ இல்ல அப்படின்னு கேட்டா, எனக்கு ஃபேமிலி இல்ல சார், இங்க வேற கெஸ்ட்டுங்க தான் என்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரை இவங்களை சும்மா விடுறதா ஐடியாவே இல்ல போல இருக்கு. நேரா கிளம்பி வந்து இந்த வீட்டோட நடுக்கூடத்துல உட்காந்துக்கிறான். நீங்க சொன்னது உண்மையா, நான் சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தேடுங்க, சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, இருக்காளா இல்லையான்னு பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிறான். இவங்களும் அந்த வீடு புறம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அந்த பொண்ணு இல்லவே இல்ல. ஆனா கங்ஜோக்கும் ஹீரோக்கும் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, இவன் தான் அந்த சைக்கோ கில்லர், அந்த பொண்ணு கண்டிப்பா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்கு வந்தப்பவே அவன் ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணி இருந்திருப்பான். ஆனா அவன் நார்மலா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு நடுவுலயும் நல்லா கேப் விட்டு நிறுத்தி நிதானமா பேசினான். அவன் பேசும்போது அவனுடைய உதட்டுல சிரிப்பு இருந்துச்சு, ஆனா கண்ணுல சிரிப்பு இல்ல. கண்டிப்பா அவன் தான் கில்லர், எப்படியாவது நம்ம அதுக்கான க்ளூவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரை வேற கத்திக்கிட்டே இருக்கான், என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன்ல அது பிராங்க் கால்னு, இங்கதான் அந்த பொண்ணு இல்ல, அவ்வளவுதான் உங்க வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, இவங்க தான் சரியா தேடல அப்படின்ற மாதிரி ஜூங்கியையும் கிம்மையும் பார்த்து கொஞ்சம் ரூடாவே ஹீரோ சொல்லி விட்டுறான். இதுல அவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துருது, அங்க ஒரு கலவரமே வந்துருது. அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க, ஹீரோ, ஜூங்கி, கிம்மு, இவங்க மூணு பேரும். கங்ஜோ போய் அவங்க நடுவுல தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுங்க எல்லாம் போலீஸ்னு வேற சொல்லிட்டு தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி அவன் நக்கலா சிரிச்சுட்டு, உங்க என்டர்டைன்மெண்ட்க்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரை அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் கங்ஜோ சொல்றா, இந்த ஆள் இங்க இருந்து விரட்டணுன்றதுக்காக வேணும்னே தான் ஹீரோ உங்க கிட்ட சண்டை போட்டான், நிஜமாலாம் சண்டை போடல, கண்டிப்பா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும், இவன் தான் கில்லர் அப்படின்னு இவங்களோட சந்தேகத்தெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பார்க்கு உடனே கால் பண்ணி, இந்த வீட்டோட ஓனர் பேரு சுசுகி கிடையாது, அவனோட பேரு தக்கூரா கெனிச்சி அப்படிங்கறது தான் அவனோட உண்மையான பேரு அப்படின்னு சொல்லி அவனை பத்தி ஏதாவது டீடைல் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் ஒரு ஜாப்பனீஸ் சிட்டிசன், வேற நாட்டுல இருக்கிற ஒரு பிரஜையை பத்தி எப்படி இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியும், அதுக்கு அந்த நாட்டோட அபிஷியல்ஸ் கிட்ட நம்ம ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஜின் வந்து, இல்ல மேடம், அந்த ஹாப்பி ஹோம்ஸ்ங்கிற ஆப் மூலியமா தான் இவங்க அந்த வீட்டை புக் பண்ணி போயிருக்காங்க, அந்த ஆப் மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல தேடிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க உள்ள அந்த கசினை தான் காமிக்கிறாங்க. அவ போன்ல கங்ஜோ கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவன் வந்து புடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பான். அவ போன்ல வந்து ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பா போல இருக்கு. இவங்க அம்மா தான் இவளோட சேஃப்டிக்காக திருஷ்டி கயிறு மாதிரி கட்டி விட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவன் புடிச்சு இழுத்துட்டு வரும்போது இவ டக்குன்னு அந்த கைத்தை புடிச்சு இழுத்து அந்த போனை தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு தான் வந்திருக்கா. ஆனா இப்ப கையை பின்னாடி வச்சு கட்டி வச்சிருக்காங்க, அவளால அந்த போனை எடுக்க முடியல. எப்படியாவது போனை எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே அங்க சேர்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சாகல போல இருக்கு. அவங்க எந்திரிச்சதுமே இங்க கசனை பார்த்துட்டு அவங்க பொண்ணு நினைச்சிட்டு மரியா மரியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவ திரும்பி பார்த்து நான் மரியா இல்ல அப்படின்னு சொல்றா. பார்த்தா அந்த மரியான்ற பொண்ணு பக்கத்துல செத்து போய் கிடக்குறான்னு தெரிஞ்சதும் அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் மரியாவோட அம்மா போல இருக்கு. ஆனா உண்மையிலே இவங்க அந்த ஆளோட ஒய்ஃப் கிடையாது. என் பாக்கெட்ல போன் இருக்கு, தயவு செஞ்சு அந்த போனை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நான் போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கெஞ்சி கேக்குறாளா. அவங்களுக்கும் கைய காலெல்லாம் கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. அவங்க சேர்ல இருந்து மெதுவா நகர்ந்து நகர்ந்து வந்து வாயாலியா அந்த போனை எடுத்து அவகிட்ட கொடுக்குறாங்க. இங்க ஜின் அந்த ஹாப்பி ஹோம்ஸ்ங்கிற ஆப் மூலியமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா அந்த ஹாப்பி ஹோம்ஸ்ங்கிற ஆப்ல அவங்க வீட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அப்படின்னா அவங்க பிசினஸ் லைசன்ஸ் வாங்கிருக்கணும், அது மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டோட பிசினஸ் லைசன்ஸ் சுசுகி கெனச்சி அப்படின்ற ஒரு ஆள் பேர்ல தான் இருக்கு. ஆனா இவன் பேரு தாக்குரா கெனச்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவனோட உண்மையான பேரு சுசுகி கெனச்சி தான். அந்த சுசுகி கெனச்சிங்கிறவன் ஒரு கொரியன் ஜாப்பனீஸ். இவன் மேல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்மே ஃபைல் ஆயிருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான கேஸ் அவனோட ஒய்ஃப் தான் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்துமே போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்பதான் பார்க்க ஒரு விஷயத்த சொல்றான். மேடம், நான் செமினார்ல ஒரு கேஸ பத்தி நான் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில இந்த மாதிரி ரீசெட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வியாதி ஒரு ஆளுக்கு இருந்திருக்கு. அந்த ஆள் அவனோட ஃபேமிலியை அபியூஸ் பண்ணி இருந்திருக்கான். அவங்க யாருமே இவனை ஒபே பண்ணல, இவனுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டு வேற சிலரை கடத்திட்டு வந்து இவனோட ஃபேமிலி மாதிரி நடிக்க வச்சிருந்திருக்கான். அவங்க ஒத்து வரலன்னதும் அவங்களையும் கொண்டுட்டு மறுபடியும் வேற சிலரை கடத்திட்டு வந்து அவனோட ஃபேமிலி மாதிரி நடிக்க வச்சுட்டு இருந்திருக்கான். ஒருவேளை இந்த கேஸும் அந்த கேஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க் கண்டுபிடிச்சு சொல்றா. இதை இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கசின் கால் பண்ணிடுறா கங்ஜோக்கு. மேடம் என்ன காப்பாத்துங்க, மேடம் என்ன காப்பாத்துங்கன்னு மட்டும் தான் சொல்றா, வேற எதுவுமே அவ சொல்லவே இல்ல.
அந்த கில்லருக்கு கேட்டுடக்கூடாதுன்னு அவ ரொம்ப மெதுவா தான் பேசுறா. ஆனா அவ பேசுற சத்தத்தையும் அவளுடைய உடம்பு அசைற சத்தத்தையும் வச்சு அவ என்ன மாதிரி கண்டிஷன்ல இப்ப இருக்காங்கறத கங்ஜோவால கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவ பேசுற சத்தத்தை வச்சு அவ இருக்கிற ரூம் கான்கிரீட்னால ஆனது அப்படிங்கறதையும் அவ கண்டுபிடிக்கிறா. நார்மலா ஜப்பான்ல பேஸ்மெண்ட் மட்டும் தான் செங்கலையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டுவாங்க. அதுக்கு மேல இருக்கிற வீடு முழுக்கவே மரக்கட்டையில தான் கட்டுவாங்க. அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணு பேஸ்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத இங்க கங்ஜோ கண்டுபிடிக்கிறா. அதே சமயம் அந்த கில்லர் அந்த ரூம்குள்ள வந்துடுறான். இந்த பொண்ணு அமைதியா அவ பட்டுக்கு மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்கிறா. இவன் வந்து கேமராவெல்லாம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ரூமோட கண்டிஷனையும் இவன் வச்சிருக்கிற அந்த கேமரா செட்டப்பையும் பார்க்கும்போது அவன் ஸ்னஃப் ஃபிலிம் எடுப்பான் போல இருக்கு. ஸ்னஃப் ஃபிலிம்னா இந்த ப்ரூட்டலான வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அடிக்கிற மாதிரி, டார்ச்சர் பண்ற மாதிரி, கொலை பண்ற மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து டார்க் வெப்ல அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, அததான் ஸ்னஃப் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவன் ஏதோ படம் பிடிக்கிறதுக்காக கேமரா செட்டப் எல்லாம் வச்சிருக்கான் போல இருக்கு. அப்ப இவகிட்ட போன் இருக்கிறத பாத்துடுறான். என்ன போலீஸ்க்கு போன் பண்றியா, உன்னை கொஞ்ச நேரம் உயிரோட விட்டு வைக்கலாம்னு நினைச்சேன், நீ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில எடுத்துட்டு அந்த பொண்ணை அடிக்கலான்னு போகிறான். அந்த சேர்ல கட்டி போட்ட ஆண்டி இருக்காங்களே, இவன் வரான தெரிஞ்சதும் மறுபடியும் போய் மயக்கம் போட்ட மாதிரி கண்ணுல துணியை கட்டிட்டு அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இப்ப இவன் அந்த பொண்ணு அடிக்க போறான்னு தெரிஞ்சதும் இவங்க தடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஒரே அடிதான் ஆண்டி காலி. அடுத்த அடி அந்த பொண்ணுக்கு அடிக்கலான்னு போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ பேசுற சத்தம் இவனுக்கு கேக்குது. வேக வேகமா அந்த ரூம்ல இருந்து வெளியில கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இங்க வீட்டுக்குள்ள வந்தவங்க 4 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பி போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கிம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவனுமே அந்த கிணத்தை பாக்குறதுக்காக அங்க வந்துடுறான். கங்ஜோ என்ன பண்றா, கடைசியா அந்த கில்லர் அந்த பொண்ணை இழுத்துட்டு போகும்போது இவ கால்ல கனெக்ட் ஆகி தான் இருந்திருப்பா. அவன் இழுத்துட்டு போன சத்தமும் கங்ஜோக்கு கேட்டிருக்கும். அதை வச்சு அந்த சத்தம் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சு பாக்குறா. அந்த பொண்ணு சொல்லிருப்பாளையா, நான் இருக்கிற இடத்துல இருந்து ஜன்னல் வெளியா பார்க்கும்போது எனக்கு மரம் மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து தான் அந்த மரம் தெரியுது அப்படிங்கறதையும் பாக்குறா. அந்த ரூம்ல தான் அந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்தா. இங்க இருந்து அந்த கில்லர் இழுத்துட்டு போயிருந்தானா எப்படி சத்தம் கேட்டிருக்கும் அப்படின்னு அந்த சத்தத்தை யோசிச்சு பார்த்தே அவன் போன வழியை கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கா. கடைசி அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்கியிருக்கான். ஏன்னா படிக்கட்டுல அந்த பொண்ணை இழுத்துட்டு போகும்போது அவளுடைய கால் ஒரு படிக்கட்டுலயும் டொங்கு டொங்குன்னு இறங்கிருக்கும். அந்த சத்தமும் கங்ஜோக்கு கேட்டிருக்கும். ஆனா அந்த சத்தம் 7 தடவை தான் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த சத்தமும் காணாம போயிருக்கும். போன் சிக்னலும் கட் ஆயிருக்கும். அப்படின்னா அவன் 7 படிக்கட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு இறங்கிருக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நார்மலா ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா 2 விதமா படிக்கட்டு வைப்பாங்க. ஒன்னு ஸ்ட்ரைட்டா ஒரே பேட்சா படிக்கட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வி ஷேப்ல இருக்கும். பாதி படிக்கட்டு ஒரு டைரக்ஷன்லயும் அப்புறம் டர்ன் பண்ணி மீதி படிக்கட்டு அடுத்த டைரக்ஷன்லயும் இறங்கினாதான் நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த வீட்டுல அந்த வி ஷேப் படிக்கட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த 7 படிக்கட்டு அந்த பொண்ணு இறங்கிருக்கா. அந்த 7 படிக்கட்டோட ஃபர்ஸ்ட் பேட்ச் முடியுது. அடுத்த பேட்ச்க்கு டர்ன் பண்ணி கீழே இறங்குற மாதிரி இருக்கு. ஆனா அது அவங்க இறங்கவே இல்ல. அந்த இடத்துல எதுவுமே வெளியே போறதுக்கான வழியே இல்ல. இங்க இருந்து அந்த கில்லர் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அங்க கிணத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது மூடி வச்சிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து போனா நாத்தம் நாறுது. மேபி பார்க் ஒரு கதை சொன்னாலே அந்த கதை உண்மையா இருக்கலாம். இந்த கில்லர் அவனோட ஃபேமிலியை கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கெஸ்டா வரவங்களை எல்லாம் புடிச்சு வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி அவனோட ஃபேமிலி மாதிரி நடிக்க வச்சிருக்கலாம். அவங்க அதுக்கு ஒத்து வரலங்கிறப்ப அவங்களையும் போட்டு தள்ளி இந்த கிணத்துல தான் அவன் டிஸ்போஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றத இவங்க கெஸ் பண்ணும் போதே அங்க கங்ஜோ அவ கண்டுபிடிச்ச விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்றா. கால் பண்ணி ஹலோன்னு தான் சொல்றா. அப்ப அவ நின்னுட்டு இருக்கிற இடத்துல செவுத்துக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அவளோட காலை பிடிச்சு அப்படியே செவுத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இங்க ஹலோன்ற சத்தத்தோட அதுக்கப்புறம் கங்ஜோ கத்துற சத்தம் தான் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சத்தமும் இல்லன்னு இவங்க எல்லாம் பதறி போய் வீட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த கில்லர் தான் கங்ஜோவா அந்த கசின் அடைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான். இவங்க வீடு புறம் தேடி பார்த்தவங்க கரெக்டா அந்த படிக்கட்டுக்கிட்ட அவளோட போன் விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இங்க இருந்து எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடி பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல செவரு மரக்கட்டையில தானே செஞ்சிருப்பாங்க. ஒரு உட்டன் பிளாக் மட்டும் லைட்டா நகர்ந்த மாதிரி இருக்கு. அதை முழுசா நகர்த்தி பாக்குறான். உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. இங்க அந்த கில்லர் கங்ஜோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ வந்து அவனை ஒரே அடிதான். அவனும் மயங்கி விழுந்துடுறான். கங்ஜோக்கு என்னாச்சுன்னு சொல்லி இவன் போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் எந்திரிச்சு வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஜூங்கியும் ஹீரோவும் தான் ஓடி போன கில்லரை விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க கிம்மும் கங்ஜோவும் அங்க மயங்கி கிடக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கசினுக்கு ஒன்னாகல, அவ உயிரோட தான் இருக்கா, கான்சியஸ்ல தான் இருக்கா. ஆனா அந்த மரியான்னு சொல்லிட்டு இவனோட பொண்ணுன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாலே அந்த பொண்ணுக்கு உயிர் இல்ல, அவ செத்து போயிட்டா. ஆனா அந்த கசினோட ஃப்ரெண்டுக்கும் அந்த சேர்ல உட்கார்ந்திருந்த லேடிக்கும் இன்னும் உயிர் இருக்கு. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஜூங்கி அந்த கில்லரை விரட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவன் வீட்டுக்கு பின்னாடி பெரிய காடு இருக்கும் போல அந்த காட்டுக்குள்ளதான் அவன் ஓடி எஸ்கேப் ஆகிட்டான். அவனை விரட்டிட்டே இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு நல்லா தெரியுது அந்த கில்லர் எந்த பக்கமா போயிருக்கான்னு சொல்லி. இவன் வேணும்னே ஜூங்கிய வேற பக்கமா அனுப்பி வைக்கிறான். நீ அந்த பக்கமா போய் தேடு, நான் இந்த பக்கமா போய் தேடுறேன்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்ணி வேற பக்கம் அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் தனியா அந்த கில்லரை விரட்டிட்டு வந்து புடிச்சிடுறான். நீ தானடா அது அந்த சீக்ரெட் வெப்சைட்ல ஸ்னஃப் ஃபிலிம் அப்லோட் பண்றது, உனக்கு மேல யார் இருக்காங்கன்னு சொல்லு, யார் சொல்லி இதெல்லாம் பண்ற, உனக்கு ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கில்லரை போட்டு ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ இந்த இடத்துக்கு வரணுங்கிற பிளான்லயே இல்ல, நம்ம ஆளுங்க தான் இவனை வலுக்கட்டாயமா தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி இந்த இடத்துக்கு இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னமோ இவனதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்து இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி அவனை அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா எதை பத்தி விசாரிக்கிறான்னு தான் தெரியல. உன் ஹெட் யாருன்னு சொல்லுடான்னு சொல்லி தான் இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அதை சொல்லிட்டேன்னா நம்ம 2 பேருமே செத்து போயிருவோம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சு புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவோட மணிக்கட்டுல அந்த டாட்டூ இருந்துச்சு இல்லையா, அதை அந்த கில்லர் பாத்துடுறான். ஓ, உனக்கும் ரீசெட் பட்டனை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறானா. பைத்தியமாடா நீ, ரீசெட் பட்டன் ஒண்ணு இல்லவே இல்ல, இப்ப நான் உன்னை
அடிக்கும் போது உனக்கு வலிக்குது பாத்தியா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆள் அடி வாங்கிட்டு அழுவான்னு பார்த்தா அவன் பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சிரிப்பு சத்தத்தை கேட்க கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஏதோ ட்ரிகர் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த போன சீசன்ல எல்லாம் அவனுக்கு பிளாக் அவுட் ஆகும்போது ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிறான். ஆனா நார்மலா அவன் பிளாக் அவுட் ஆனா மயக்கம் போடுவான் இல்லையா, இப்ப அவன் மயக்கம் எல்லாம் போடல, ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறிடுறான். அவன் இடுப்புல கட்டி இருந்த ஒரு துணியை எடுத்து அந்த கிளற மரத்தோட சேர்த்து கட்டி போட்டுட்டு கல் எடுத்து அவன் கால்லயே அடிக்கிறான். ஒழுங்கா சொல்லு, அந்த சீக்ரெட் வெப்சைட்டுக்கு ஹெட் எங்க இருக்கான், அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கால்லயே அடிக்கவும் வழி தாங்க முடியாம அவனும் சொல்லிடுறான், எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, ஆனா இப்ப அவன் கொரியாவுக்கு போயிருக்கான்னு மட்டும் தெரியும், அவனுக்கு அங்க ஏதோ ஒரு முக்கியமான முடிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொரியாவுக்கு கிளம்பி போயிருக்கான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றானா. நீ இதுக்கப்புறம் உயிரோட இருக்க வேண்டாம், நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலேயே அடிக்கலான்னு போகும்போது ஜூங்கி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். பைத்தியமாடா நீ எதுக்குடா அவனை சாகடிக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். அதுக்குள்ள கங்ஜுவும் வந்துடுறா, பெட்ரோல் போலீஸும் அங்க வந்துடுறாங்க. ஆனா இங்க ஹீரோவை பார்த்தா இப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். கங்ஜு அவனை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான், ஏன் இவன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். இவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணையும் ரெஸ்கியூ பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஜூங்கி கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அவன் அந்த கில்லரை கொலை பண்ண போயிட்டான்டா, அவனை நான் போய் தடுத்து நிறுத்தினா அப்ப அவன் கண்ணை பாக்குறதுக்கு ஏதோ உடம்புக்குள்ள ஆவி புகுந்த மாதிரி இருந்தான், ஆளே வேற மாதிரி இருந்தான்டா அப்படின்ற மாதிரி இங்க ஜூங்கி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் கங்ஜோ ஹீரோவை பார்க்கலான்னு வரா. அப்படி வரும்போதே அவ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வரா. இவங்க இந்த ஹாட் ஸ்பிரிங் வில்லேஜுக்கு கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஒரு கால் வந்திருக்கும். அவன் யாருக்கும் தெரியாம ரகசியமா எடுத்துதான் பேசியிருப்பான். ஆனா கங்ஜோக்கு தான் எல்லாமே நல்லா கேக்குமே. இவன் பேசின விஷயமும் கங்ஜோக்கு நல்லா கேட்டிருக்கு. இவன் பெருசா எதுவும் பேசியிருக்க மாட்டான், என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் கேட்டிருப்பான். அந்த போனுக்குள்ள ஒருத்தன் பேசினா இல்லையா, அதுவுமே கங்ஜோக்கு கேட்டிருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த டார்க் வெப்சைட்டோட ஹெவி அப்லோடரை ட்ராக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா என்னால ட்ராக் பண்ண முடியல, ஆனா அதுல நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஒருத்தன் ஒசாகாவில இருக்கிற ஹாட் ஸ்பிரிங் வில்லேஜ்ல இருந்து அப்லோட் பண்றான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த பக்கம் போன்ல பேசினவன் பேசியிருப்பான். அதை கங்ஜோ கேட்டு இருந்திருப்பா. இவங்க அதே ஹாட் ஸ்பிரிங் வில்லேஜுக்கு தானே கார்ல போய்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் ஹீரோ சைலண்டா வந்திருக்காங்கிறதும் கங்ஜோக்கு புரியுது. இப்போ ஹீரோ கிட்ட நேரடியா வந்து இந்த விஷயத்த சொல்றான். நீ கார்ல வரும்போது போன்ல யார்கிட்டயோ பேசினியே, அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, என்னத்தையோ தேடிட்டு இருக்கன்றது நல்லா தெரியுது, என்ன விஷயங்கிறத என்கிட்ட சொல்லிடு, நீ என்கிட்ட உண்மையை சொன்னா மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லனா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா உனக்கு என்னோட ஹெல்ப் தேவை, ஏன்னா நீ இல்லீகல் இமிகிரேட்டா இங்க வந்திருக்க, பத்தாததுக்கு ஒரு கொலைகேஸ்ல வேற சஸ்பெக்டா மாட்டிக்கிட்டு இருக்க, என்னோட ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா உன்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியாது, என்ன விஷயம்ன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறான். அவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ உன் வெளியில போய்க்கோ, நான் ஏன் வெளியில போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்ஜோ அங்க இருந்து போக பாக்குறான். அன்னைக்கு ஒரு கருப்பு கலர் செடான் கார் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னைக்கு, எந்த காரு அப்படின்ற மாதிரி அவ கேக்குறாளா. அன்னைக்குதான் நம்ம பேங்க் ஜேஸ்வை அரெஸ்ட் பண்ணோம் இல்லையா, என்னைக்கு அவன் உனக்கு பாம்பு வச்சாரோ அன்னைக்கு ஒரு கருப்பு கலர் செடான் கார் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். போன சீசன்ல கடைசியா கங்ஜோக்கு பேங்க் ஜேஸ்வை அரெஸ்ட் பண்ணப்ப பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா, அந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு கருப்பு கலர் செடான் கார் நம்மள எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மாஸ்க் மேன் பேங்க் ஜேசு தான் இருக்கான்னு நம்ம நினைச்சோம், ஆனா அவனுக்கும் மேலேயும் யாரோ இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இந்த பேங்க் ஜேசுவோட ஒர்க் ரெக்கார்ட் நான் செக் பண்ணி பார்த்தப்போ அவன் கொலை பண்ண விக்டிம்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் பாடி பார்ட்டை கலெக்ட் பண்ணான் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஒரு போஸ்டல் பாக்ஸ்ல போட்டு ஒவ்வொரு மாசத்தோட தொடக்கத்திலையும் ஜப்பான்ல இருக்கிற ஒசாகாவுக்கு அவன் அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அதை அவன் யாருக்கு அனுப்பி வைக்கிறான்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல. அதை தேடிதான் நான் ஜப்பானுக்கு வந்தேன், அவங்கள நான் தேடிட்டு இருக்கேன், அவங்க பின்னாடிதான் நான் வந்துட்டு இருக்கேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இல்லீகலா கள்ளத்தோணி ஏறி இங்க ஜப்பானுக்கு கிளம்பி வந்தேன். இங்க வந்தப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த பாக்ஸ் ரிசீவ் பண்றது பொண்ணுங்கன்னு சொல்லி. இங்க ஒசாகால இருக்கிற ஹோஸ்ட் கிளப்ல இருக்கிற பொண்ணுங்க தான் அந்த பாக்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த டார்க் வெப்போட புரோக்கர்ஸ்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஹோஸ்ட் கிளப்ல ஹோஸ்டா வேலை பார்க்குற ஒருத்தனை பிடிச்சி நான் அடிச்சு விசாரிச்சப்பதான் எனக்கு ஆக்ஷன் ஃபேபர் அப்படிங்கிற வெப்சைட்டை பத்தியும் பிளாக் கலெக்ஷனை பத்தியும் தெரிய வந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்னா என்ன, பிளாக் கலெக்ஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. ஆக்ஷன் ஃபேபர் அப்படிங்கிறது ஒரு டார்க் வெப்சைட். அந்த வெப்சைட்காக தான் மாஸ்க் மேனுமே வேலை பார்த்துட்டு இருந்தான். இவங்க எடுக்கிற அந்த ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆக்ஷன் ஃபேபர்ன்ற வெப்சைட்ல தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் எடுக்கிற ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வைக்கிற விக்டிம்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே சீரியல் கில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நினைவுகள் மாதிரி, மெமரிஸ் மாதிரி, அதை வந்து ஏலத்துல எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில குரூப்பே இருக்கு. அப்படிதான் இந்த டார்க் வெப்ல பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த வெப்சைட்ல விவிஐபி குரூப் எல்லாம் கூட இருக்கு. இந்த விவிஐபி குரூப்ல இருக்கிற எல்லாருமே கொரியாவோட ஹேட்டர்ஸா இருக்காங்க. இந்த வெப்சைட்ல அதிக விலைக்கு போறதே கொரியாவில இருக்கிற டிடெக்டிவ்ஸோட பாடி பார்ட்ஸ் தான். அப்படிதான் உன் டீம் லீடரோட காதும் என் பார்ட்னரோட ரிஸ்டும் அதிகமான விலைக்கு இங்க போயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டதும் கங்ஜோலாம் ஆடி போயிடுறா. மனுஷங்களா இவங்கலாம் என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கு, இதை நான் உடனே மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றாளா. அந்த விவிஐபி குரூப்ல இருக்கிறவங்க யாருமே உன்னோட மேலிடத்துல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். கங்ஜோ அப்படியே அமைதியாயிடுறா. சரி இதை நான் கமிஷனர் கிட்டயாவது இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கமிஷனருக்கு போன் பண்ணி பேசுறா. கொரியாவில சியோல் ஹெட் குவார்டர்ஸ்ல வேலை பார்க்குற கமிஷனர் தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அவர்கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு மறுபடியும் அந்த பிளாக் அவுட் ஆகுது. இவன் உடனே அவசர அவசரமா பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள போய் உட்கார்ந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து நரம்புலயே குத்திக்கிறான். போன
சீசன்லயும் இவனுக்கு இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆகும், அடிக்கடி மாத்திரையை போட்டுக்குவான். இப்ப மாத்திரைக்கெல்லாம் வேலை செய்யல போல இருக்கு, இப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் எடுத்து குத்திக்கிறான் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரையை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் எகிகோவோட கேஸ்ல ஹீரோவா சந்தேகத்தின் பேர்ல தான் அவங்க அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபாரன்சிக்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்காமா, அந்த ஆர்டிஸ்ட் கொலை செய்யப்பட்ட வேர் ஹவுஸ்ல ஹீரோவோட டிஎன்ஏ இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே கிடைக்கலன்னு இவன் நேரா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கே போயிட்டான். ஜப்பான்ல அவன் ஒரு வீட்டுல தங்கி இருப்பான் இல்லையா, அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட ஓனர் கிட்ட ஒரு 4 பொய்ய சொல்லி அவனோட வீட்டு சாவியையும் வாங்கி ஓபன் பண்ணி உள்ள போய் பாத்துடுறாங்க. கொரியாவில இருக்கும்போது எப்படி அவன் வீட்டுல ஒண்ணுமே இருக்காதோ அந்த மாதிரி இங்கேயும் அவன் வீட்டுல ஒண்ணுமே இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம செவுரு ஃபுல்லா கருப்பு கலர்ல ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருக்கான். அதெல்லாம் போய் ஓபன் பண்ணி பார்த்தா இவன் இந்த டார்க் வெப் பத்தி தான் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இது ஒரு டிடெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது கேஸ விசாரிக்கிறான் அப்படின்னு தான் தோணும். ஆனா இவர் தான் இவனை குற்றவாளி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறாரு இல்லையா. சோ இவன் அந்த மாதிரி தான் ஏதோ வச்சிருக்கான்ற மாதிரி தான் அந்த சக்கரையுமே யோசிக்கிறாரு. அப்படி அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள இருந்து பயங்கரமா நாத்து அடிக்குது. அதை ஓபன் பண்ணிட்டு இவர் உள்ள போறாரு. அப்படியே கட் பண்ணி கொரியாவுல இருக்கிற ஒரு மனநல காப்பகத்தை காமிக்கிறாங்க. நைட் டைம் நல்ல இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு வயசான பாட்டி பயந்து போய் பெட்டுகடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யமன் வந்து உயிர் எடுத்துட்டு போயிடுவானா. யமனுக்கு பயந்துட்டு கட்டில்கடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா. யமன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடி மின்னலுக்கு வேற பயந்துட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்கும் போது ஒரு கை வந்து அவங்களை பிடிக்கவும் அவங்க பயந்து கத்திடுறாங்க. ஆனா அவங்களை வந்து பிடிச்சது இந்த டோக்கி தான். போன சீசன்ல ஹீரோக்கு ஃப்ரெண்டாவும் துரோகியாவும் இருந்திருப்பான் இல்லையா, அந்த டோக்கி தான். அட பாட்டிமா, இங்கெல்லாம் எந்த யமனும் வரல, வாங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க, வந்து படுங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில இழுக்கிறான். இல்லப்பா, இங்க யமன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பெரிய மின்னல் அடிக்குதான். அந்த மின்னல் வெளிச்சத்துல வாசல்ல ஒரு பூச்சாண்டி உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாட்டி பயந்துடுறாங்க. அங்க யமன் வந்துட்டான்னு சொல்லி டோக்கி திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. இதெல்லாம் உங்களோட வெறும் மன பிராந்தி பாட்டி, பேசாம படுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுக்க வச்சுட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அப்ப அவனுக்கு யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க, நீ நல்லபடியா தலைமறைவா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா போன சீசன்ல பேங்க் ஜேசு அரெஸ்ட் பண்ணப்ப இவனையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப எப்படி இவன் தலைமறைவா இருக்கான்னு தான் தெரியல. நான் நல்லபடியா தான் தலைமறைவா இருக்கேன், நான் இங்க இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாது, என்ன இங்க இருக்கிற வயசானவங்களை தான் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் திருப்பி பதிலுக்கு மெசேஜ் அனுப்புறான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இந்த டிடெக்டிவ் டாங்குவை ஜப்பான்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்ல மெசேஜ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கான். அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோ கிடைச்சிட்டான்னு தெரிஞ்சதும் இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கானா. அப்போ அந்த பூச்சாண்டி உருவம் இவனுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. இவன் மூக்கு மேல ஒரு கர்ச்சீவை வச்சு மயக்கம் போட வச்சு அங்க இருந்து அவனை அழகா தூக்கிட்டு அந்த பூச்சாண்டி உருவம் அங்க இருந்து கிளம்பி போகுது. அப்படியே கட் பண்ணி இங்க திரும்ப ஜப்பானுக்கு வந்தா கங்ஜோ ஹீரோ கிட்ட கேக்குறா, நீங்க திரும்ப கொரியாவுக்கு என் கூட வந்துருங்க, என் கூட சேர்ந்து வேலை பாருங்க, நாம ஒன்னா சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணலாம், உங்களோட வியாதி குணமாகறதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றான். அதுக்கு ஹீரோவுமே இருந்துட்டு சரி நான் வரேன், போன தடவை எப்படி ஒரே ஒரு மாசம் டெம்பரவரியா உன்னோட டீம்ல வேலை பார்த்தோன்னா அதே மாதிரி இப்பவும் நான் டெம்பரவரியா தான் வேலை பார்ப்பேன், எப்போ இந்த கேஸை சால்வ் பண்றோமோ அப்போ நான் உன் டீமை விட்டும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். வெல்கம் பேக் டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை கொடுக்கறாளா. அவன் கையை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இங்க அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரை ஹீரோவோட ரூம்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. ஏதோ வினோதமான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சிருக்கிற மாதிரி விதவிதமான சைஸ்ல கத்திரிக்கோல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ரூமே ஒரு மாதிரி கொடூரமா தான் இருக்கு, ரூம் ஃபுல்லா ஒரே ரத்தமாவும் இருக்கு. யாருதான்டா நீயே அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் சக்கரை அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கொரியாவில் இருக்கிற ஜெயில தான் காமிக்கிறாங்க. அங்க டிவில இப்ப இவங்க ஜப்பான்ல பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த சம்பவத்தை பத்தி தான் நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொரியாவில இருந்த பொண்ணுங்க டூருக்கு போனாங்க, அங்க ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, நம்ம கோல்டன் டைம் டீம் தான் அங்க போய் காப்பாத்தினாங்க அப்படின்றதையும், நம்ம கோல்டன் டைம் டீமோட டீம் லீடர் டிடெக்டிவ் டாங்குவை ஜப்பான்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயமும் அங்க டிவில நியூஸா ஓடிட்டு இருக்கு. அதே போன சீசனோட வில்லனான அந்த பேங்க் ஜேசு நின்னு பாத்துட்டு இருக்கான். நீ திரும்ப வந்துட்டியா கோஸ்கே அப்படின்னு அவன் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.